ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ராகி மாவை வச்சுட்டு இது ஒரு காலையில் டிஃபன் ஆக்கவும் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்கவும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு அந்த வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், அதில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காவை இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுடு தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னும் போது கூட கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நாட்டு சக்கரை அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாக சேர்ந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு விரல் வச்சுட்டு லைட்டாக அமுத்தி விட்டு இந்த ஷேப்புக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதே மாதிரியே இருக்கிற மாவுலையும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி உருண்டையை வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது சூடாறினதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த ராகி மாவோடு சேர்த்துக்கலாங்க அந்த தேங்காய் பாலை. இப்படி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரொம்பவும் சத்தான ராகியை வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்கவும் இல்லை காலையில் டிஃபன் ஆக்கவும் நம்ம ரெடி பண்ணியாயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.